பார்த்திபனை பொறுத்த வரைக்கும் எல்லா படத்துலேயும் பார்த்திபனுடைய கான்ட்ரிபியூஷன் எல்லா சைட்லேயும் இருக்கும். யா ஒரு பக்கம் டயலாகாக இருந்தாலும் ஒரு பக்கம் இம்ப்ரூவ் பண்ணுவார், ஸ்கிரிப்ட் சைட்லேயும் இம்ப்ரூவ் பண்ணுவார். இந்த படத்தில் அதுக்கான வாய்ப்பு பார்த்திபனுக்கு இருந்ததா? இந்த கேள்வியை வந்து டைரக்டர் உங்ககிட்ட கேட்க சொன்னாரா? ஏன்னா அவர் சொல்லாமே நான் எல்லா மேடையிலையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிற விஷயம் வந்து இதுதான். பொதுவாகவே எனக்கு என்னை பற்றின ஒரு குற்றச்சாட்டு அந்த மாதிரி இருக்கும். இவர் போய் இதுக்குள்ளே நுழைஞ்சிக்குவார், இவர் போய் டைலாக்ல மாற்றுவார், அந்த மாதிரிலாம் ஏகப்பட்ட பிரச்சனை எனக்கு அந்த காலத்தில் என்ன தான் சேரணும் அந்த மாதிரியான குற்றச்சாட்டுலாம். அவ்வளோ குற்றச்சாட்டு என் மேலே இருக்கும். அதுக்கு நடுவில் நான் ஒரே ஒரு புள்ளி கூட மாற்றாத, ஒரு காமா கூட ஒன்று வைக்காத, ஒரு முழு படத்துலேயே இருந்த வசனம் பூரா அவர் எழுதி கொடுத்த வசனம் இந்த படத்தில் நான் பேசினதான். எல்லா படத்துலையும் எங்கேயாவது ஒரு வகையில் இது இப்படி வச்சுக்கலாமா சார், அது ஆக்சுவலாக மாடுலேஷன் மட்டும் அது என்னுடைய இஷ்டத்துக்கு இருக்கும். அவர் சொல்லிக் கொடுக்குறத நான் என்னுடைய மாடுலேஷனில் பேசுவேனே தவிர, பட் வசனத்தில் நான் எந்த மாற்றமும் அதில் பண்ணவே இல்லைங்கிறதா இந்த படத்தோட பெரிய ஸ்பெஷல்.